கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நமக்கு எல்லாம் தெரிந்தபடி இந்த மாதத்தில் நம்ம எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம். இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகைனா என்ன, கிறிஸ்துமஸ்னா என்ன? யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க இயேசு பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துமஸ்னா பலகாரம், பிரியாணி, வேற மற்ற காரியங்கள், இதுதான் புசிப்பு குடிப்பு, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, இதுதான் கிறிஸ்துமஸ், புதிய உடை, இதுதான் கிறிஸ்துமஸ் நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்தது உண்மைதான். அந்த 25 சொல்ல முடியாது, ஏதோ ஒரு நாள்ல பிறந்தார். அவர் பிறந்தது உண்மை. அவர் பிறந்ததுனால நம்ம அந்த கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும், இது ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கணும். இதுதான் புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பல நாவிலின் வழுகுவோம்னு சொல்லி சிஸ்டர் பாட்டு படிக்கிறாங்க. அது வசனம் தான் அது. அப்போ புசிப்பு குடிப்பு மட்டும் இல்லை, நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது ஏன் அர்த்தமுள்ள எப்படி செய்யணும்னா, இந்த லூக்கா 2:10-11 அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதனை சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்களுக்காக இல்லை, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்களோ முகமதியர்களோ இல்லைன்னா இந்துக்களோ யாரா இருந்தாலும் சரி, எல்லா ஜனம்னு சொல்லிட்டுனால உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப விசேஷமானது கிறிஸ்துமஸ். அப்போ இது நற்செய்தி. என்ன நற்செய்தி, எதுக்காக நற்செய்தினா பாருங்க, 11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்போ தாவீதின் ஊரிலே கிறிஸ்து பிறந்ததுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது யாருக்குன்னா உலகத்திற்கு எல்லா ஜனத்துக்கும். இப்போ உலகமெல்லாம் கொண்டாடுற பண்டிகை எதுனா இந்த கிறிஸ்துமஸ் தான். மற்றபடி ஒருத்தர் ஒரு தேசத்துல அவங்க இந்த கிறிஸ்துமஸ் மட்டும் உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாட நவம்பர்லேயே தொடங்கிடுறாங்க வெளிநாட்டுல எல்லாம். சரி, இப்போ இந்த கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தின்னு சொன்னேன். ஏன், என்ன விஷயம்னு சொன்னா, இயேசு பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு பிறந்தது மட்டும் என்ன அவ்வளோ விசேஷம். உலகத்துல எவ்வளோ பேர் பிறந்துக்கிறாங்க, நம்மளும் பிறந்திருக்கோம், எவ்வளோ மகான்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு பிறந்தது என்ன விசேஷமான ஒரு காரியம் சொன்னா, இயேசு போல யாருமே பிறக்கல. என்ன விஷயம்னு சொன்னா, உலகத்துல எல்லாரும் பிறந்தது, நீங்க நானு உலகத்துல இருக்க எல்லாரும் எப்படி பிறந்தாங்கன்னா, ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கும் சேர்ந்ததுனால பிறக்கிறது தான் ஒரு குழந்தை பிறகுது. ஆனா இயேசு வித்தியாசமானவர். அவர் அப்படி இல்லை. இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றுல அவர் பிறந்தார். கன்னிகை எப்படி கர்ப்பமாக முடியும்னு சொன்னா, இந்த கன்னிகை மேல ஒரு கன்னிக்கிட்ட ஒரு மரியாள் கன்னிக்கிட்ட தேவதூதன் சொன்னார். தேவதூதன் நீ கருமாவன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் பண்ணி எனக்கு திருமணம் ஆகலை, அது எப்படி ஆகும்னு சொன்னா, அப்போ அவர் சொல்றாரு, இல்லை, உனக்கு நெருங்கிய உறவினராகிய எலிசபெத்து மலடியா இருந்து அவளுக்கு வயதான காலத்துல 6 மாசம் கர்மா இருக்கான்னு சொன்னா, அப்போனா ஓகேன்னு சொல்லிட்டா. சரி, தேவசத்து ஆவ கடவுள்னு சொன்னாங்க. தேவத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இயேசு எப்படின்னு சொன்ன பரிசுத்தாவின் மேல நேரிடும். அப்போ நீ என்ன பண்ண, கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்னாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால தானே பண்றாரு, இந்த இயேசு பிறந்தாரு. இயேசு பிறந்ததுக்கு காரணமே அதுதான். அது மட்டும் இல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிட்டாங்க. இதுல அவர் பாவம் இல்லாதவரா பிறந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறார். பாருங்க, எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தில் கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு உலகத்துல பிறந்தார். பிறந்த நோக்கமே தான், உலகத்துல மனுமக்கள் பாவத்துல நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. இப்ப பாவத்திலிருந்து விமோச்சனம் வரணும், ஒரே வழி ரத்தம் சிந்துதல். இந்த ரத்தம் எந்த ரத்தமோ ஒரு மிருக ரத்தத்தை கொண்டு செலுத்துறதுனால நம்ம புத்தி தெரிஞ்ச நம்ம பாவம் போகவே போகாது. இப்ப நம்ம பாவத்துக்கு பரிகாரி இயேசு தான். அப்போ அது என்ன செய்யணும்னாக்கா,
அவர் அந்த ரத்தம் சிந்தத்துக்காக தான் என்ன பண்ணாரு, இந்த பூலோகத்துல வந்து பிறந்தார். அப்ப யாரும் பிறக்காத மாதிரி அவர் பிறந்தார். அடுத்தபடியாக அவரை போல யாருமே வாழ்ந்ததே இல்லை. பாருங்க, நம்ம போல வந்து அவர் சோது உலகத்துல வாழ்ந்தாரு. நம்ம போல மாம்சத்தில் தான் இருந்தாரு. ஆனா அவரு அவரு நம்ம போல சோதிக்கப்பட்டாலும் ஒரு பாவம் அவர்ல காணப்படல. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதிலே 16ஆம் வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, அவர் உலகத்தில் நம்ம போல வாழ்ந்தாலும் நம்ம போல அவர் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் இல்லாதவரை வாழ்ந்தார். ஒரு பாவமும் செய்யல. அவர் பாவம் செய்யாத வாழ்ந்ததுனால்தான் மனுமக்கள் பாவத்தை அவர் மேல சுமத்துறதுனால அவர் சிந்தின ரத்தத்தினால எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாகுது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா பரிசுத்தமா வாழ்ந்தார், பாவமே செய்யல. இன்னொரு ஒரு நமக்கு முன்னால் இருந்த ஒரு பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன், அவர் கிட்ட அவர் படிச்சப்போ, அவர் வேலை செய்தப்போ, ப்ரொஃபஸரா வேலை செய்தப்போ ஒரு ஒரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட் கேரளா சேர்ந்தது பால் சுதாகர்ன்றவர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, இவ்வளோ அருமையான மனுஷன், இவ்வளோ நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஐயா நான் உம்மை எனக்கு குருவா ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாரு, வரலாற்றிலே பாவம் செய்யாத ஒரு உண்டுனா வாழ்ந்து ஒருத்தன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால என்ன பண்ணா, அவரை நீ குருவா ஏற்றுக்கொண்டா பரவாயில்ல, என்ன போய் குருவா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ பாவம் இல்லாம வாழ்ந்தார். உலகத்தில் நம்ம போல வாழ்ந்தாலும் மாம்சத்துல வாழ்ந்தாலும் ஒரு பாவமும் செய்யல. அது மட்டும் இல்ல, அவரை போல இயேசுவை போல யாரும் போதிக்கவே இல்லை. யாரும் போதிக்கல. எவ்வளோ போதகர் வந்தாங்க, எவ்வளோ பிலாசபர் வந்தாங்க, எவ்வளோ பேர்லாம் போதித்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அவரை போல போதிக்கவே இல்லை. இயேசு சொன்ன வசனங்களை முக்கியமா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரமும் மலை பிரசங்கம்னு சொல்லப்படுது. இந்த மலை பிரசங்கம் ரொம்ப விசேஷமானது. இந்த காந்திஜி இருந்தார் பாருங்க, அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சு. அவர் ரொம்ப ரசித்து வாசித்தாரு. அது மட்டும் இல்ல, அதை படிச்சு அவரு தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது கூட அதுதான். என்னன்னா, கத்தி இல்லாத, ரத்தம் இல்லாத, எதுவுமே இல்லாத, சண்டை போடாதையே என்ன பண்ண சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த. என்ன காரணம்னா, இந்த மலை பிரசங்கத்தை படித்து அவர் ரொம்ப கவர்ச்சிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் என்ன போதிச்சாருன்னா, அதை பாருங்க, ஒரு கண்ணை தரைஞ்சா என்ன பண்ணுங்க, மறு கணத்தை திருப்பி காட்டுங்க. எல்லாரும் ரோஷம் ஒரு கண்ணை அடிச்சா, ஒரு அடி அடிச்சா 4 அடி அடிப்பாங்க. ஏசு அப்படி சொல்ல, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி காட்டுங்க. அதனால்தான் இன்னைக்கு எவ்வளோ பேர் கிறிஸ்துவங்க உலகமெல்லாம், இந்தியாவில் கூட நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இது பண்றாங்க, பாஸ்டர்களுக்கு இது பண்றாங்க, ஜெயில போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, வீடுகளை கொளுத்துறாங்க, சர்ச்சுகள் இருக்கு, எவ்வளோ காரியம் நடக்குது. ஆனா அப்படி எல்லாம் நடந்தா கூட அவங்க ஒண்ணுமே பேசுறதுல மறுவாக்கர் பேசவே இல்லை. என்னன்னா, இது இயேசுனுடைய போதனை. இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், 1999ஆம் வருஷத்துல ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டுல இருந்து கிரஹாம் சொல்லிட்டு அவரு, அவங்க மனைவி, அப்புறமா அவங்களுக்கு 2 மகனுங்க, ஒரு மகன், 3 பேர். இவங்க எங்க ஊழியம் செய்தாங்க, யாருக்கு ஊழியம் செய்தாங்கன்னா, குஷ்டரோக மத்தியில அவங்க புண்ணுகளை கழுவி அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்கள அவங்களுக்கு அவ்வளவு தாழ்மையா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து ஊழியம் செய்தாங்க. அப்பேற்பட்ட அந்த நல்ல மனுஷர்களை ஒரு நாள் கிரஹாம் பெல்ல அவங்க 2 பையனுங்க 3 பேரும் ஜீப்ல உட்காந்துருந்தா அப்படியே போது காஞ்ச புல் அது இது வைக்கெல்லாம் போட்டு அப்படியே கொளுத்தி எரிச்சிட்டாங்க. தேவை காரணம் இல்லாத செய்தாங்க அந்த வேலையை. இப்போ அந்த மனைவியும் மகளை தான் மீந்தாங்க. அவங்க மட்டும் எப்படி பதச்சிருக்கவங்கள ஆனந்தமா சொன்னாங்கன்னா, இயேசு போல எங்க கணவரையும் எங்க 2 மகனையும் கொளுத்தி சாவடிச்சா கூட நான் மனதார நான் மன்னிக்கிறேன். நான் பாருங்க, இதுதான் இயேசுடைய போதனை. அவர் போதிச்சது போல யாருமே போதிக்கவும் முடியாது, யாரும் நடந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அவரு சிலுவையில் அறிஞ்சப்ப கூட ஒரே ஒரு ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம்? முதல் 7 வார்த்தை சொன்னாரு. அதுல முதல் வார்த்தை என்ன? பிதாவே மன்னியும், இவள் செய்வது இன்னதென்று அறியாதுட்டார்கள் சொல்றாரு. அவங்க என்னன்னா, அவங்களுக்கு
குஷ்ரோகிகளை சுகமாக்குனாரு, மருத்துவங்களை உயிரோடு எழுப்பினார், எவ்வளோ நன்மைகள்லாம் செய்தாரு. அவங்க வந்து காரணம் இல்லாத என்ன பண்ணாங்க, இயேசு செய்தாருன்னு வந்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க திட்டுறது பாரு, ஒரு வார்த்தை சொன்னா நீங்க என்ன ஆவறீங்க பாரு, தேவதூதரை வர வச்சு அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல, பயமுறுத்தல, ஒண்ணுமே பண்ணல. பொறுமையா தாழ்மையா இருந்தாரு. மயிர்கத்துக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயம் முக்கியமான காரணம், அவங்களுக்காக பிதாவிடத்துல மன்னிப்பு கேட்டார். இதுதான் அவருடைய போதனை. அப்போ அவர் வந்து ஒரு சீஷர் யாருன்னா, மத்தேயு சாரி தோமா. தோமா வந்து வந்து 12 சீஷர்ல ஒருத்தர் தாமஸ், சென்ட் தாமஸ். அவர் வந்து எங்க என்ன பண்ணாருன்னா, கேட்டார் இயேசுவை, இயேசுவை நீங்க எங்கிருந்து வந்தீங்க, எங்களுக்கு வழி சொல்லுங்க, எங்க போறீங்க வழி சொல்லுங்கன்னு கேட்டார். அவர் ஒண்ணு இப்படி போங்க அப்படி போங்கலாம் சொல்ல, அவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு. என்னன்னு சொன்னாக்கா, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் என்னோட பிதாவிடத்துல வரமாட்டாங்கன்னு சொன்னார். அப்போ அவரே தான் வழி, அவரே தான் சத்தியம், அவரே தான் ஜீவன். அவர் மூலமா தான் பிதாவிடத்துல யாருமே போக முடியும். அவர் சத்தியமாகவே வந்தார். அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்க தான் வந்தார். அவர் போல போதகம் பண்ணவங்க யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இயேசுவை போல யாரும் செயல்படல. ஒரு வசனம் என்ன, அவர் வந்து அவர் செய்கைகள் கூட ரொம்ப முக்கியமான செய்கைகள். அது என்னன்னு பாருங்க, அவர் போதனைல முக்கியமானது மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் அவர் சொன்ன போதனை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு துன்பப்படுத்தினாலும் நிந்தித்தாலும் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் பொறுமையா இருங்க, அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்ன. உண்மையா பாருங்க, அந்த மாதிரி எல்லாரும் செய்தா குடும்பத்துல உலகத்துல எங்குமே சமாதானம் சந்தோஷம் தான் இருக்கும். இது யாரும் இந்த மாதிரி போதிக்கல, அவர் தான் போதிச்சாரு. அவர் யார் யார் பின்பற்றாங்களோ அவங்க அதே மாதிரி இந்த நாள்ல இருக்கிறாங்க. எவ்வளவு சாட்சி சொல்ல முடியும், எவ்வளவு பேர் என்ன பேசலாம், வாயே திறக்க மாட்டாங்க உண்மையா இயேசு பின்பற்றவங்களுக்கு. இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது அவர் வந்து நல்ல ஆலோசனை சொல்றாரு. ஏசாயா 28:29, இதுவும் சேனைகள் கர்த்தரால் உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனை சொல்றதுக்கு மட்டும் இல்ல, செய்கையில கூட அவர் ரொம்ப மகத்துவமானவர். அப்போ இயேசுவை போல யாருமே செயல்படல, செய்யவே முடியாது. அவர் பாருங்க, அவரால் செய்ய முடியாது ஆகாது ஒன்றுமே இல்லை. அவர் வந்து அதிகாரம், எல்லாவற்றும் மேல அதிகாரம் இருந்தது. வியாதி மேல அதிகாரம் இருந்துச்சு. வியாதிகள்லாம் சுகம் பார்க்கினார். குஷ்டரோகிங்கள அந்த நாட்டில் இப்போனா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மூக்கு குறைஞ்சிச்சு கை குறைஞ்சிச்சுன்னா இப்போ அதோடு நின்றுடும், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். ஆனா அந்த நாள் அது கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட வந்த குஷ்டரோகிகளை அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே சுத்தமாயிட்டாங்க. அப்படியே முழுசமா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுகமாயிட்டாங்க. அவ்வளவு வல்லமையா 10 குஷ்டரோகி வந்தாங்க. ஆண்டவரே எங்க சுகமாக்கணும்னு கெஞ்சினாங்க, கேட்டாங்க. சரி போங்க, அவ்வளவுதான். போகும்போதே சுகமாயிட்டாங்க எல்லாரும். குஷ்டரோகிகளை வந்து சுகமாக்கினாரு, வியாதிகளை சுகமாக்கினாரு, பிசாசின் பிடியிருந்தவங்களை எவ்வளவு பேரை விடுதலை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மரணத்தின் மீது கூட அவருக்கு அதிகாரம் இருந்தது. எவ்வளவு மருத்துவங்களை என்ன பண்ணாரு, 2 நாள் 4 நாள் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. ஐயோ இது நாருமேன்றாங்க அக்கா தங்கச்சி. ஐயோ இப்ப கல்லறை தாக்க சொல்றீங்களே, நாருமேன்றாரு. இல்ல, அவர் சொன்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, லாசருவே வெளியே வானாரு. கல்லறையை திறந்துட்டாங்க, அவர் தான் அவங்க செய்த வேலை. இது ஒரு ஜெபம் பண்ணி பிதாவுக்கு எனக்கு செவி கொடுத்தபடியா நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு லாசரு வெளியே வானா வெளியே வந்துட்டான். நாரி போன பணம் கூட சுகமாயிட்டு ஜீவனோட வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து இயற்கையின் மீது கூட அதிகாரம். இயற்கையின் மீதுனா, காற்று புயல் அடிச்சா இன்னைக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காற்று அடிக்குது புயல் அடிக்குது, யாரும் நிறுத்த முடியுதா? ஒன்னும் நிறுத்தவே முடியாது. அடிச்சுன்னு போறது எல்லாமே இது ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அவருக்கு இந்த இயற்கையின் மேல கூட அதிகாரம் இருந்துச்சு. அப்போ காற்று புயல் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான், நின்று போச்சு. பயங்கரமான காற்று, அப்படியே தண்ணி வந்து படல் நிறைஞ்சற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா ஐயா ஐயா எங்களை காப்பாத்துன்றாங்க. ஆனா அவர் ஏஞ்சி நின்று காற்றை பார்த்து பி சைலண்ட், அமைதியா இருந்தார். அவ்வளவுதான்.
காற்று நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. கடல் பொங்கல, ஒன்றும் நடக்கல. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. காத்து புயல் எல்லாரும் மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அது மட்டும் இல்ல, 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு புட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. எவ்வளவு பேரு புருஷனும் ஆண்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, 5000 பேர். பெண்கள் 5000 10,000 இருந்துப்பாங்க. குழந்தைங்க வரது எல்லாமே சாப்பிட்டு திருப்தி ஆகி 12 கூட நிறைய மீந்து போச்சு. அப்படி ஆசீர்வதிச்சார். வெறும் தண்ணியை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசமா மாத்திட்டாரு. அப்போ அவ்வளோ அது இந்த மாதிரி யாருமே கிடையாது. அதனால வேண்டி அவர் பிறந்தாருன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, அவரை போல மரிச்சவங்க யாருமே இல்லை. எல்லாரும் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு மூணு மண்ணுக்கு மண்ணாயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கல்லறை தான் இன்னைக்கும் காலியா இருக்குது. கத்திருக்கிறவங்க நாங்க 2006 இஸ்ரேல் போனா அந்த கல்லறை ஃபுல்லா காலி ஆகுது. உள்ள வெளியெல்லாம் போய் போட்டோ எடுத்துங்க, ஒண்ணுமே இல்லை. அப்படியே மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. எழுந்துச்சு பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ 40 நாளைக்கு உலகத்தில் சுற்றி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, போயிடுச்சு பார்த்துட்டு வாட்சி இல்லையா அங்கிளுக்கு அங்கிளுக்கு வாட்சி. அப்போ அவர் இயேசு உயிரோட எழுச்சிட்டார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சிந்தனை ரத்தத்தினாலதான் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு அவர் கொடுக்குறாரு. அந்த ரத்தத்துல தான் ஜீவனு, அந்த ரத்தத்துல தான் மன்னிப்பு. பாருங்க, அதுல 12 சீஷர்ல ஒருத்தர் தோமா, சென்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார். இப்போ சென்ட் தாமஸ் மவுண்டன் நமக்கு தெரியும். சென்ட் தாமஸ் மவுண்டன் ஏன் அந்த இடத்துல பேருன்னா, அங்க 12 சீஷர்ல ஒருத்தர் அங்க ஊழியம் செய்து அவர் அம்பு எழுந்து அங்க கொலை பண்ணிட்டு அங்கேயே செத்து அங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுதான் சென்ட் தாமஸ் மவுண்டன் சொல்றாங்க. அவர் பிறந்தது கூட எங்க பிறந்தாருன்னா, மத்திய கிழக்கு தேசத்துல பிறந்தார். அவர் பிறந்ததுனால சரித்திரமே 2ஆ பிரிஞ்சிச்சு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னு. அப்ப 2ஆ பிரிவுக்கு காரணம் என்னன்னா, இப்போ 2025 முடிய போகுதுன்னா, அதுக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு இதுதான் கிறிஸ்துவுக்கு பின்னால, அதுக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு முன்னால. அப்ப சரித்திரத்தை பிரித்த சரித்திர நாயகன் அவர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். வெளிப்படுத்தும் சேஷம் 1:18. அப்போ அவருடைய நம்ம என்ன செய்யணும், இவ்வளவு பெரிய ஒரு தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இவருடைய கிறிஸ்துமஸ் கொண்டாடினா, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடினா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட நான் பாவின்னு ஒத்துக்கணும். அடுத்தபடியா என்ன பண்ணா, இயேசு என்னுடைய இடத்துல எனக்காக நீங்க மறுத்தீங்களே, என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிங்க, என் பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும், இயேசுவே என் பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவுங்க நம்ம கேட்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவுவார். கழுவி பரிசுத்தப்பட்டு நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். அப்போ இதுதான் நம்மளுக்கு இது மத மாற்றம் கிடையாது. நம்ம மனசை மாத்துறது அவரால் தான். எவ்வளோ கொடூரமான பாவிங்க, எவ்வளோ கொலைக்காரங்க, எவ்வளோ பேரை கொலை பண்ணுங்க, எவ்வளோ பெரிய பாவம் செய்வங்க எல்லாம் கூட இந்த இயேசுகிட்ட பாவின்னு ஒப்புக்கொண்டு பாவத்தை மன்னிப்பு கேட்டப்போ அவங்க பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி அவளை ஒரு புதிய சிருஷ்டியா மாத்திட்டாரு. ஆனா நீங்க கூட இது கேட்கறவங்களுக்கு கூட நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு முன்னால இந்த பாவ மன்னிப்பத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, ஏன்னா இயேசு பிறந்ததே நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான். இயேசு பிறந்ததே ரத்தம் சிந்தது மறிக்கிறதுக்கு தான் அவர் பிறந்தார். அப்போ இயேசு பிறந்த நாளை கொண்டாடுறது நம்ம அவர் இந்த உலகத்துல
நம்ம பாவத்துக்காக மறித்ததுனால அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க நம்ம கேட்கும்போது அவர் கண்டிப்பா மன்னிப்பாரு. நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் வரும். பாவம் மன்னிப்பு நிச்சயம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணா வரப்போகிற நியாய தீர்ப்பு கூட நம்ம என்ன பண்ண நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஒரு வசனம் யோவான் 1:12 அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவர் மரித்தது நம்முடைய பாவத்துக்காக தான். அப்போ அவர் பாரு, நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது பெருசு இல்லை. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமானா இது உண்மையாக ஒரு ஆசீர்வாதமான கணக்கு. ஒரு கிறிஸ்துமஸ் எத்தனையோ கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையில கொண்டாடிப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸை நீங்க இப்படி கொண்டாடுவீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா பாவத்தை மன்னிப்பாரு, நமக்கு சமாதானத்தை தருவாரு, வியாதி வேதனையிலிருந்து விடுதலை தருவாரு, எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை எல்லாமே கத்தர் கொடுப்பாரு. அந்த ஒரு இயேசுவை நம்ம அறிந்து அதை மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமா அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நம்ம சோத்திரிக்கிறையா நாளையில கர்த்தாவே எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அர்த்தம் தெரியாது கொண்டாடுறாங்கப்பா. அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறது நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. உண்மையாவே உம்மை போல பிறந்தவங்க யாரும் இல்லை, உம்மை போல போதித்தவங்க யாரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தமா வாழ்ந்தவங்க யாரும் இல்லை. ஆண்டவரே நம்ம சோத்திரிக்கிறையா உம்மை போல வந்து ரத்தம் சிந்தி மறித்து பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்க யாருமே இல்லப்பா. உங்களை போல கத்தா இயற்கையின் மேல அதிகாரங்களும் யாரும் இல்லை, செயல்கள்ல மகத்துவங்களும் யாருமே இல்லப்பா. இவ்வளவு பெரிய தேவனை ஆண்டவரே நாங்களுக்கு அறிந்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இது அர்த்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள எவ்வளவு கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கிறவங்க உண்டுப்பா, வியாதியில இருக்கிறாங்கப்பா, வேதனையில இருக்கிறாங்கப்பா, மனசமாதானம் இல்லாத இருக்காங்கப்பா. அவளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா நீங்க பிறந்ததன் நோக்கம் ஆண்டவரே என்ன என்பதை நாங்கள் தியானித்தோம்ப்பா. அப்படி நீங்க கூட கத்தாவே எனக்கும் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் அந்த ஆண்டவரே அந்த இயேசு அறிந்து கொள்ள அந்த ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த வேலையில யார் யார் கேட்கிறாங்களோ பாவம் மன்னிக்கும்படி யார் கேட்கிறாங்களோ, யார் பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்கிறாங்க, யார் வியாதியில விடுதலை எல்லாருக்கும் கத்தாவே விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட நீங்க உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.